திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அருமையான சிந்தனை. 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அப்படி சொல்லி நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருமயிலாடுதுறை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய காவிரியினுடைய தென்கரை தலம் திருமயிலாடுதுறை. சிதம்பரம் கும்பகோணம் பேருந்து வழியிலே, சிதம்பரத்திலிருந்து பேருந்து வழியில் போகலாம், கும்பகோணத்திலிருந்து பேருந்தில் செல்லலாம். சென்னையிலிருந்து திருச்சி நேர் வழி இருப்பு பாதையில் மயிலாடுதுறை ரயில் சந்திப்பு நிலையம், ஜங்ஷன் சந்திப்பு நிலையம். ரயில் நிலையத்திலிருந்து ஆலயம் கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. அம்மையானவள் மயில் உருவம் கொண்டு இறைவனை வழிபட்டதனாலே இது மயில் ஆடுதுறை என்று பெயர் பெற்றது. அங்கு அம்மையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் மயில் உரு கொண்டு தாண்டவம் ஆடினார். திருச்சிற்றம்பலம். இதற்கு கௌரி தாண்டவம் என்று பெயர். தலம்ங்கிறது கௌரி தாண்டவபுரம் ஆயிற்று. இறைவனுடைய திருப்பெயர் மயூரநாதர். கல்வெட்டுகளும் தேவாரமும் மயிலாடுதுறை அரண் என்று குறிக்கின்றன. இறைவியினுடைய பெயர் அபயாம்பிகை, அஞ்சல் நாயகி என்று சொல்றார். தீர்த்தம் காவிரியில் இடபதீர்த்தத்துறை விசேஷம். துலா மாதத்தில் எப்போதுமே இங்கே நீராட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். திருச்சிற்றம்பலம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருமயிலாடுதுறை என்பது. மூவலூரை காதலோடு வணங்கி ஏத்த போதருகின்ற பிள்ளையார் திருமயிலாடுதுறை என்னும் மயூரத்தலத்தை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த ஊர் அந்தணர்கள் அடியார்களோடு எல்லாம் வந்து எதிர்கொள்கிறார்கள். மானேந்திய பெருமானை திருக்கோயிலில் சென்று வணங்கினார். எல்லையில்லதோர் ஆனந்தம். அவர் அடைந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. கரவின்றி நன்மாமலர் என்ற பதிகத்தை எங்கு பாடினார். எப்பொழுதுமே இரவும் பகலும்னு சொல்லுவார். இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். இங்கே இரவும் பகலும் தொழுவார்கள். கரவின்றி நன்மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் என்று பாடுகிறார். 38வது பதிகம், முதலாம் திருமுறை 38வது பதிகம், 4வது பாடல். அன்சொல் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடுதுறையை
நெஞ்சு ஒன்று நினைந்து நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயனே. ஐம்பொறிகளையும் பற்றுகின்ற ஒள்ளிய புலன்களாகிய அவைகளை கெடுத்த பெருவீரனாகிய ஜீவபெருமன் எழுந்தருளிய மயிலாடுதுறையை நீங்கள் எப்படி நினைக்க வேண்டும்? மனம் ஒன்று நினைக்கணும். இப்படி மனம் ஒன்று நினைந்து வழிபட எழுவார் மேல் வரும் பிறவி முதலாகிய பிணிகள் எல்லா பிணிகளும் அழிந்து ஒழியும் என்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்த வீரன் மேவிய மயிலாடுதுறையை மனமொன்று யாரொருவர் தியானிக்கிறார்களோ அவருடைய பிணிகள் எல்லாம் அழிந்துவிடும். அஞ்சு ஒன்புலம் தமக்கு ஏற்ற பொறிகளை கவருகின்ற ஒள்ளிய ஐந்து புலன்களையும் செற்ற என்றால் கெடுத்த என்று பொருள். இது மஞ்சன் என்று சொல்றாரே, இது மைந்தன். மைந்தன் என்பதனுடைய போலி வலிமையுடையோன்னு பொருள் இருக்கே. நினைந்து எழுவார். சுவாமி அப்படியே எழுந்து துயில் விட்டு எழுகின்ற பொழுதே தியானிக்கணும். அதாவது சொன்ன இல்லையா, துயில் உணர்கின்ற பொழுதே தியானிக்கணும். அவர்களுக்கு பிறவி பிணி எல்லாமே நீங்கிடும். திருச்சிற்றம்பலம். சொல் புலனும் அலை செற்ற மஞ்சன் மயிலாடுதுறையை செஞ்சொல் நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயின தானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு மயிலாடுதுறை சென்று அந்த மயூரநாதரையும் அஞ்சல் நாயகியையும் வணங்கி அவருடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவர்கள் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூர் அமர்ந்த ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.